வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனா டிவி, 55 inches கர்வ் டிவி. இது வந்து 4K டிவி. இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டிவியோட போர்டு வந்து ஸ்டாண்ட் பை கம்ப்ளைண்ட்டு. போர்டு ரெடி பண்ண ட்ரை பண்ண ரெடி ஆகலை. அதனால் இது மார்க்கெட்டில் கிடைக்கிற 4K ஸ்மார்ட் டிவி போர்டு வந்து வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. இது என்ன இப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டூயல் பிக்சராக வருது. அதாவது ஒரே ஸ்க்ரீனில் 2 லோகோ வர மாதிரி இருக்குது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. சரி, இது என்ன பண்ணலாம், இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதை பற்றி கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். இதுதான் வந்து டிவியோட பேக் பொசிஷனு. நம்ம என்ன போர்டு வாங்கி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, VSSP 658112 அப்படின்ற இந்த மாடல் போர்டு தான் இப்போ நம்ம இதை வாங்கி போட்டிருக்கோம். இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் பை கம்ப்ளைண்ட்டு. அதுக்காக தான் நம்ம இப்போ போர்டு மாற்றிருக்கோம். இது வந்து சைனா டிவியில் கர்வ் டிவி, அதாவது பெண்டாக வர மாதிரி இருக்கும் அந்த டிவி. இப்போ வந்து நம்ம டிவி ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால என்னால் இந்த மாதிரி செட்டெல்லாம் எனக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ வந்து ஷாப் வச்சுருக்கேன், அதனால தான் இந்தமாதிரி கம்ப்ளைண்ட்லாம் என்னால் அட்டன் பண்ண முடியுது. அதே சேம் டைமில் உங்களுக்கு இதுமாதிரி இன்ஃபர்மேஷனே என்னால் கொடுக்க முடியுது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சர்வீஸ் மோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். சர்வீஸ் மோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் 280 ஓப்பன் ஆகலை. அடுத்தது வந்து இன்புட் 208 ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கும் ஐடியா இல்லை. அப்படியே 1 by 1 ஏதாவது செக் பண்ணி பார்ப்போம். எதுலையாச்சும் ரெடி ஆகுதான்னு மட்டும் பார்ப்போம். இதில் வந்து ஒரு சில இதில் சர்வீஸ் மோட் ஆப்ஷனுக்குள்ளே மட்டும்தான் போகணும். மற்ற எதுலேயுமே நீங்கள் மேக்ஸிமம் போகாதீங்க. இதில் எதில் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனல், இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. மேக்ஸிமம் இதை தவிர்த்துட்டு வேறு எந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ளேயுமே போகாதீங்க. ஏன்னா அது வந்து வேறு ஏதாச்சும் மோடு மாறிச்சு அப்படின்னா அப்புறம் சாஃப்ட்வேர் தான் அப்டேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஜென்ரல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்ப்போம். ஜென்ரலில் வந்து ரீஸ்டோர் இருக்குது, டெஸ்ட் பேட்டர்ன், அதெல்லாம் எதுவுமே கை வைக்கக்கூடாது. டெஸ்ட் பேனல் பேட்டர்ன், பவர் ஆன் மோட். இதில் பவர் ஆன் மோடு மட்டும் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மெமரியில் வச்சுக்கிங்க. இது ஒரு ஆப்ஷன் மாற்றிக்கிங்க. இதில் வேறு எந்த ஆப்ஷனுக்கும் நம்ம போக தேவையில்ல. இதில் வந்து ரிட்டர்ன் வந்துடுவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனல் டைப் வந்து அல்ட்ரா தான். இது எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. LVS வந்து இது வந்து மேப்பிங்காக மாற்றுறது. LVDS இது வந்து மேப்பிங்காக மாற்றுறது. இதுலேயும் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இதில் வந்து 10 பீட்லேயே வச்சுருவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூல் போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, AP போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மிரர் இருக்குது, அதுக்கப்புறம் பேக் லைட்டு இருக்குது. இதில் வந்து AP அப்படின்ற ஆப்ஷன் மாற்றினீங்க அப்படின்னா ஒரு மாதிரி முழுமுள்ளாக வர மாதிரி இருக்கும் சைடில், ஸ்க்ரீனோட சைடெலாம். அதை வந்து சால்வ் ஆகும். இதில் வந்து டூயல் போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம்.
சேஞ்ச் பண்ணிட்டேன், ஆனால் எந்த டிஃப்ரெண்ட்டும் ஆகலை. சரி, அதை அப்படியே விட்டுருவோம். என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டாண்ட் பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் தெரியும். ஏன்னா அப்போ தான் மெமரி சேவ் ஆகும். அப்படியே வெளில வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷுவர் யூ வாண்ட் எக்ஸிட் டு சிஸ்டம்னு வருது. ஓகே, எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டேன், திருப்பி ஆன் பண்ணுறேன். ஓகே, எதிர்பார்க்கல, டிவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடைசியாக என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டூயல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணோம். அது எப்படி பண்ணோம் அப்படின்றத திருப்பி வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். செட் ஆன் ஆகட்டும். நான் எதோ பண்ணேன் அப்படின்றத திருப்பி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சோர்ஸு 208, சோர்ஸு 208. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் மோடில் பேனல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு டூயல் போர்ட் அப்படின்றத ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த போர்ட்டு தான் வந்து நான் வந்து ஆஃபில் இருந்தது ஆன் பண்ணேன். செட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ செட்டு இந்த ஆப்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. படம் ரெண்டாக தெரிஞ்சுது அப்படின்னா இந்த டூயல் போர்ட்டை மட்டும் போய் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. செட் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இதில் ஐடியா இல்லை. ஃபஸ்ட்டு தகவல் சும்மா செக் பண்ணி பார்த்ததில் செட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருந்தேன், அவர் எனக்கு ஒரு தகவல் மட்டும் சொல்லியிருந்தார். அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ இந்த செட்டை நான் ரெடி பண்ணேன். இந்த மாதிரி இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், ரெடி ஆகிடும் அப்படின்னாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் நான் இப்போ போர்டு மாற்றுறேன். ஓகே, இதை பற்றி ஏதாவது தகவல் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லை கால் கூட பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிவி ரெடி பண்ணியாச்சு. கேபினெட்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ டிவி வந்து ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வருது. இது வந்து ஹோம் பேஜ். ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி, அதுக்கு அடுத்தது ஏவி, அதுக்கு அடுத்தது AV2, HDMI 1, HDMI 2, அப்புறம் VGA ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ரைட் சைடில் நம்ம வந்தோம் அப்படின்னா ப்ரௌசர் இருக்குது, அப்புறம் மீடியா சென்ட்ரு, அப்ளிகேஷன் இருக்குது. ப்ரௌசர் வந்து நம்ம இன்டர்நெட் வந்து கனெக்ட் உள்ளே போகிறதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மீடியா சென்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பென்ட்ரைவர் போட்டு ப்ளே பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிவியோட அப்ளிகேஷன், இதில் இருக்கிற அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த அப்ளிகேஷன் வழியாக போய் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து டாப்பில் ஹோமில் வந்துட்டு மை ஆப்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷன் வருது. அதுக்கப்புறம் வந்து ஆல் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா உள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸு, டவுன்லோடு, அபோட்டு, யூடியூப்பு, ப்ரைம் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா VLC பிளேயரு, ஹாட்ஸ்டாரு, ப்ளே ஸ்டோரு, இது எல்லாமே வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட இன்புட் இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணுறோம், செட்டிங்ஸில் போயிட்டு நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற ஒய்ஃபை நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது டிபி லிங்க் அப்படின்றது நெட்வொர்க்கு. இதுக்குள்ளே போயிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டை கனெக்ட் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டீங்க அப்படின்னா இது டிவி வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது டிவியோட அப்ளிகேஷன், இது ஸ்டோரேஜ் அண்ட் ரீசெட்னு இருக்குது. இதில் ஸ்டோரேஜ் ஒன்றா இருக்குதுன்னு பார்ப்போம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் அவைலபிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 GB காமிக்குது, டோட்டல் 8 GB காமிக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட். இந்த ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது இஷ்யூஸ் அப்படின்னா நம்ம இதில் போய் சால்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டிவியை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் தெரிஞ்சுக்கலாம். சிஸ்டம் லோக்கல் அப்டேட்டு, சிஸ்டம் நாட் அப்டேட்டடு, டிவைஸ் நேமு, ரீஸ்டார்ட்டு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வருது. சீரியல் நம்பர் கூட வருது. சீரியல் நம்பர் எடிட் பண்ணலாமா தெரியல. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் அண்ட் டைம், லாங்குவேஜ், கீபேடு, சர்ச்சு, ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் வருது. பர்சனலாக லொக்கேஷன், இது எல்லாமே வந்து
கூகுள் ஆக்சஸ் தான். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு மெயில் ஐடி போட்டாகணும். ப்ளே ஸ்டோருக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணும் அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு மெயில் ஐடி போட்டு தான் ஆகணும். அப்போ தான் உங்களால் இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜென்ரல். இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு ஃபுல்லாக டெமோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வேணால் சொல்லுங்கள். நான் வேணால் கண்டிப்பாக இது ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இதான் இதனுடைய பேசிக். இதெல்லாம் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. மெயினாக நமக்கு ப்ளே ஸ்டோர் வேணும் அப்படின்னா மெயில் ஐடியை நீங்கள் சிங்க் பண்ணி ஆகணும். அப்போ தான் மற்றது எல்லாத்துக்குமே போக முடியும். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஆல் வாட்சிங்.